ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வேர்ல்டே வந்து இந்த உலகத்தில் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் எடுத்துக்கோங்க, டேரிஃப் போட்டுட்ருக்காங்க. அதோட டேரிஃப் போட்டது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ட்ரம்ப் மேலே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்தியாவில் ஏஐ இம்பேக்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதில் சின்ன சின்ன குளறுபடி இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் T20 வேர்ல்டு கப் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த எல்லா நாடுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏதாவது ஒரு இதை பற்றி, ஒரு வளர்ச்சியை பற்றி, அடுத்த இதுக்கு எப்படி போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இப்போ பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போயிருக்கு. இதை எப்படி இது இன்றைக்கி நேற்று நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கோம். இப்போது இன்னும் பல வருஷம் கழித்து பார்த்திங்கனாலும் அவங்க ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தானுக்கும் சரி, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக். எப்போ பார்த்தாலுமே நம்ம அந்த நாட்டை பற்றி யோசித்தாலே என்ன ஞாபகம் வரும்னா, அங்கே ஒரு போர் சூழல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துகிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குது, சரி இந்த ப்ராப்ளம் எதுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமாபாத் இருக்குது இல்லைங்களா? இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே வந்து ஒரு மசூதியில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ட்ராஜடி நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் பாம்பர் இருக்காங்க, ஓகேங்களா? சூசைட் பாம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூசைட் பாம்பர்னா ஒன்றும் கிடையாது, உடம்பு ஃபுல்லாக பாம்பு வச்சுருப்பாங்க. அவங்க போய் சூசைட் பண்ணிப்பாங்க. பாம்பை அவங்களும் வெடிச்சிருவாங்க, அங்கே இருக்கவங்களும் கொண்டுடுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து சூசைட் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து பாகிஸ்தானில் நடந்திருக்கு. என்றைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா February 6 பாகிஸ்தானில் இந்த வருஷம் தான் February 6 பாகிஸ்தானில் நடந்திருக்கு. அரவுண்ட் 100க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க பாகிஸ்தானில். தொழுகைக்கு போயிருப்பாங்க, சாமி கும்பிடணும்னு போயிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. சரி, இதை யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிபின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது, ஓகேங்களா? பாகிஸ்தானில் நிறைய தீவிரவாத அமைப்பு இருக்குதுன்னு மற்ற கண்ட்ரிஸ் இந்தியாலாம் வந்து ப்ளேம் பண்ணாலும் கூட அங்கே வந்து ரெகக்னைஸ்டுன்னு ஒன்று இருக்குது, அன்ரெகக்னைஸ்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. அதில் ஒரு இதுதான் டிடிபி. டிடிபினா தாரிக் ஐ தாலிபான் பாகிஸ்தான், ஓகேங்களா? தஹரிக் ஐ தாலிபான் பாகிஸ்தான். இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய வேண்டுதலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே தாலிபானில் என்ன ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்துச்சு? ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை வீழ்த்திட்டு தாலிபான்ஸ் வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுடைய கொள்கையே வந்து என்னென்னா, ஆப்கானிஸ்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்லாமுடைய கொள்கையை, மதத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி அங்கே என்ன நடக்குதோ, அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி ஆப்கானிஸ்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானும் மாறணும், பாகிஸ்தானும் அதே இதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இதுக்குள்ளே டிடிபின்ற அந்த இயக்கம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு சூசைட் பாம்பர் என்ன பண்ணியிருக்கான்னா, அங்கே சிவிலியன்ஸை போய் கொண்டிருக்கான். 100க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். 6 நடந்திருக்கு. இதுதான் ட்ரிகர் ஆகிருக்கு. இது அப்போது பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான்கிட்ட சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் தீவிரவாதிகள் இப்போ சொல்ல முடியுது, ஏன்னா அவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? தாலிபான்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி எங்களுக்கு அந்த டிடிபியோட லீடர் வேணும், உங்ககிட்ட தான் ஒளிஞ்சிருக்கான், அங்கே ஆப்கானிஸ்தானில் தான் ஹைட் ஆகிருக்கான்னு பாகிஸ்தான்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கீப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மீறி 15 to 25 அந்த 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த டைமில் நீங்கள் அந்த டிடிபி லீடரை சப்மிட் பண்ணல, எங்கள்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா நாங்கள் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்கள் கீப் ஆன் இவங்க வந்து டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து அந்த தாலிபான்ஸ் வந்து எங்ககிட்ட அந்த டிடிபி லீடர் கிடையாதுன்னு டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா 27 Feb இன்றைக்கி நைட்டு தான், இன்றைக்கி 26 நைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர் ஸ்ட்ரைக் ஆரம்பித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பல பேர் உயிர் போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி வி ஆர் நவ் ஆன் ஓப்பன் வார். இப்போ லிட்ரலாக வார் நடக்குது. லிட்ரலாக நம்ம என்ன வார்னா ஒன்றுமே பண்ண முடியாது, லிட்ரலாக அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான். யார் குறுக்க வர போகிறாங்க, எத்தனை பேர் உயிர் போகுது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து 3 இடத்துல வந்து பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. 3 இடத்துல பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100க்கும் மேற்பட்ட 130க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து 130க்கும் மேற்பட்ட தாலிபான்ஸ் வந்து இறந்துருக்காங்கன்னு பாகிஸ்தான் சைட் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தாலிபான்ஸ் வந்து இல்லை, எங்கள் சைடில் அப்போலாம் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகலைன்னு சொல்லி டினை பண்ணுறாங்க. பொய்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் பட் அவங்க டினை பண்ணுறாங்க. ஓகே, தாலிபான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெருசாக ஏர் ஸ்ட்ரைக் எதுவும் பண்ணல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேண்டில் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் கிரவுண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 2000க்கும் மேற்பட்ட மைல்ஸ் இருக்குது.
அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிஃபென்ஸை இறக்கி விட்டாங்க. லேண்டில் வந்து இவங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏர் மூலியமாக வந்து இவங்க பாகிஸ்தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து லேண்ட் மூலியமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டில் இறங்கிட்டாங்க. 2 பேர் சைடும் மிகப்பெரிய உயிர் சேதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சைடு வந்து 55 சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் இறக்கலை, நாங்கள் தான் கொண்டுகிட்டு இருக்கோம். இதில் என்ன பெருமைன்னு தெரியல. பட் போருன்னு வந்துட்டால் இதுதான் நடக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்ட் கண்டிஷன். இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் இன்னமும் போர் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதே சமயத்தில் அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணுங்கள். யூஎஸ் எப்போனாலும் ஈராக் அடிக்கலாம். ஓகேங்களா? ஈராக் வந்து தாலிபானோ பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. ஈராக் வந்து ஓரளவுக்கு ஒரு இந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டரான கண்ட்ரி தான் வச்சுக்கோங்களேன். ஏன் இந்தியன்ஸே நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைய இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு கண்ட்ரி தான். பட் ஸ்டில் அங்கேயும் வந்து பல ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கனால யூஎஸ் எப்போனாலும் ஈராக் மேலே பாம்பு போடலாம். ஸோ அவங்களும் எப்போனாலும் போர் சூழல் வரலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க, ஏஐ நோக்கி போய்ட்டு இருப்பாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி, சேட்டிலைட்டை பார்க்கணும், சேட்டிலைட் விடணும், இந்த மாதிரி ஒரு சைடு பல கண்ட்ரிஸ் போய்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கமும் சில கண்ட்ரிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை இன்னமும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இன்னமும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீராத ஒரு பிரச்சனை, எல்லாமே அந்த மதம் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்குது. அந்த இதை ஃபாலோ பண்ணணும், அந்த இதை மட்டும்தான் இது பண்ணணும், இதுக்குள்ளேருந்து வெளில வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், வளர்ச்சியை நோக்கி போக முடியும். அவங்க ஆனால் திரும்பி அதுக்குள்ளேயே வந்து ப்ராப்ளம் ஆகி கீப் ஆன் கான்ஃப்ளிக்ட்லேயே இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதை தான் இந்த வீடியோவில் இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு பிடிச்சதும் பிடிக்காததும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.